ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? இந்த புதிய நாள் ஆசீர்வாதத்தினால் அமைப்போகிறது. இதுவரை ஆண்டவர் நடத்தி வந்தாரே, இன்றைக்கும் ஆண்டவர் நடத்த உயிருள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்ததான இறைவார்த்தை இணைச்சட்டத்தின் புத்தகம் உபாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 12வது இறைவார்த்தை. உன் அடிமைத்தனமாகிய எகிப்து வீட்டிலிருந்து நீ புறப்பட்ட நாளிலே, வெளியே கூட்டி வந்த நாளிலே இருந்தது போல ஆண்டவரை நீ மறந்து விடாதபடி கவனமாகிறே. எதிலையோ அடிமைப்பட்டிருந்தோம். எங்கேயோ அடிமைப்பட்ட எகிப்து தேசத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைப்பட்டிருந்த போது அதை விடுவித்து கொண்டு வந்த ஆண்டவரை மறந்து விடாதபடி கவனமாயிரு என்று சொல்லி மோசே சொல்கிறார். மோசேயிடத்தில் ஜனங்கள் மோசேயின் வார்த்தையை கேட்கும்படியாக நின்ற போது கர்த்தருடைய ஆவியானவர் அன்றைக்கு பேசினவர் உங்களோடு இன்றைக்கும் பேசுகிறார். ஒரு நாளிலே ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய வாழ்க்கையிலே அபரிதமான காரியங்களை செய்திருப்பார். நீங்களும் நானும் அதை மறந்து விடுகிறோம். தாவீது சொன்னார், சங்கீதம் 103ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனங்களில், என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாள் மறவாதே. தன் ஆத்மாவை பார்த்து பேசினா தாவீதுக்கு தெரியும் எங்கிருந்து நம்ம தூக்கப்பட்டோம். ஆடு மேய்த்த ஒரு மனிதனாய் என்னை, ஆடுகள் பின்னதாய் சென்று கொண்டிருந்த என்னை தேசத்தின் ராஜாவாய் தெய்வம் உயர்த்தியிருக்கிறார். ஆகவே தேவன் துதித்து சொல்கிறார். சங்கீத புத்தகத்தில் வாசிக்க கேட்போம் என்று சொன்னால் 119ஆம் அதிகாரத்தில் அநேக வசனங்களில் வாசிக்கிறோம். எனக்கு அருமையான 119ஆம் அதிகாரம் 16வது வசனம், 83வது வசனம், 93வது வசனம், 109வது வசனம், 159வது வசனத்தில் எல்லா வசனத்திலையும் அவர் சொல்கிறார், கட்டளையை மீறாதபடி ஆண்டவரை நான் மறந்து விடாதபடி உங்களுடைய நியமங்களை, நீர் கொடுத்த எனக்கு விதிமுறைகளை, நீர் கொடுத்த வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை நான் மறந்து விடாதபடி நான் இருக்க எனக்கு கிருபை பாராட்டும். ஆம், எனக்கு அருமையானவர்களே, அவர் நடத்தி வந்த பாதைகளை ஒரு நாள் மறக்கக்கூடாது. வசதிகள் வாய்ப்புகள் வரும் போகும். கடன் கண்ணீர் ஆண்டவருக்கு முன்னால் நிற்க முடியாது. வியாதிகள் நிற்க முடியாது. நீங்கள் ஆனால் ஆண்டவர் செய்த காரியங்களை மறந்து விடாதபடி ஆண்டவர் செய்த அற்புதங்களை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை ஆண்டவரிடத்தில் கேளுங்கள், கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பா. ஆம், எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் செய்ததை நினைவு கூர்ந்து துதியுங்கள். அவர் நடத்தி வந்த பாதைகளை ஒரு நாளும் மறக்கக்கூடாது. ஒரு நாளும் மறவாத மாதிரி அவர் செய்து வந்த அற்புதங்களை குறித்து நம் குடும்பத்திற்கு மாத்திரமல்ல, நம் குடியிருப்புக்கு மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கும் ஆண்டவரை குறித்து சொல்லுங்கள். அது மறவாதபடி கவனமாக இருப்பேன்னு சொன்னால் இனி வருகிற நாட்களில் இந்த நாளிலிருந்து ஒரு விசேஷித்த ஆசீர்வாதங்கள் உங்களை மூடப்போகிறது. உங்கள் குடும்பங்களை மூடப்போகிறது. உங்கள் கையின் பியாசங்களை மூடப்போகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான தம்பி தங்கையே, உங்களோடு கர்த்தர் பேசுகிறா. கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறா. இதோ கவனமாகிறி, இதோ மறந்து விடாதபடி, உன் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த காரியங்களை மறந்து விடாதபடி நன்றி சொல்ல. ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லுங்க. அடுத்த நாள் அடுத்த நாள் அடுத்த நாள் அடுத்த நாள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தின் நாளாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுடைய ஜெபக்குழுவிலே ஒரு அருமையான சகோதரி உண்டு. அவள் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை, அண்ணா, நான் இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தேன், ஆண்டவர் என்னை எடுத்து நடத்தினார், அதிலிருந்து விடுதலை கொடுத்தார், நான் சாகும் வரை, என் மரண நாள் வரை ஆண்டவருக்கு உண்மையுள்ளவனாகும், ஆண்டவருக்கு ஏதாவது செய்யக்கூடிய ஒரு ஆண்டுடைய பிள்ளையாகவும் நான் வாழ்வேன் என்று சொல்வார். அடிக்கடி சொல்வார். இன்றைக்கு கர்த்தர் சகல விதத்திலும் அவர்களை ஆசீர்வதிப்பதை நான் கண்டிருக்கிறேன். ஒரு நாள் இரவிலே தூக்கம் வராதபடி அமர்ந்திருந்தார்களா. அவள் கடந்து வந்த பாதையை அவள் நினைத்த போது கண்டிருந்து கண்ணீராக வந்துச்சு. மறுநாள் காலையில் வந்து சொன்னார், அண்ணா, நான் இப்படிப்பட்ட பாதையில் இருந்த ஆண்டவரை தூக்கி இன்னைக்கு உயர்த்தி ஆசீர்வதித்திருக்கிறான்னு சொன்னார். ஆம், இதே ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். நாம் ஜெபிப்போமா. மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை கேட்ட மறந்து விடாதபடி கவனமாகிறே. நீர் செய்த காரியங்களில் குறித்து மறந்து விடாமல் ஆண்டவர் சமூகத்தை நன்றி சொல்லவும் மற்றவர்களுக்கு சொல்லவும் ஒவ்வொருவருக்கும் கிருபைதாங்க.
நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி. எளியவனை புழுதிலிருந்து சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவனாய கர்த்தர், உமதை கேட்கிற ஒவ்வொருவரையும் தேசத்திலும் திருச்சபையிலும் தேவ ஜனங்களிலும் உயர்த்தி ஆசீர்வதியும். இயேசு இரட்சகரின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.